இதில் சாம்பார் மட்டும் இல்லைங்க, பொரியலுமே சூப்பராக இருக்கும். செய்யலாங்களா? பேனில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு குட்டி தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்தாமலும் செய்யலாம். ஆனால் தக்காளி சேர்த்தும்போது இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. தக்காளி நல்லா வெந்ததும் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் போதும். அதுவே காய் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருங்க. காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் கை நிறைய தேங்காய் பூ சேர்த்து நல்லா கலந்து விட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபி வீடியோ நம்ம சேனலில் நிறையா இருக்குங்க. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வீடியோவில் பார்க்கலாங்களா? தேங்க்யூ.